ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைக் அப்படின்ற ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டியில் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப். ஓகேவா? நார்மலாக வர்ற ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி இன்கமாக இருக்கும். இதுவும் டெய்லி இன்கம் வரும். எப்படி வரும் நான் சொல்கிறேன். ஓகேவா? 3 டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், வேல்யூ ஆடட், அப்ரிஷியேஷன். இந்த அப்ரிஷியேஷன்ற காலமில் தான் நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வந்து இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 482 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 224 ரூபா வரும். பட் வேலெட்டில் தான் ஆட் ஆகும். 43 நாள் கழித்து தான் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த ஆப் 43 நாள் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேவா? இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 38 நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட 43 நாள் போட்டிருக்கோம் அப்படின்னா 23 நாள் வரைக்கும் வித்ட்ரா வரும். சரியா? 33 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வித்ட்ரா வரும். அந்த கான்செப்டில் தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இது லான்ச் ஆன உடனே எடுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவு நல்லா ப்ராஃபிட் இருக்கும். இதில் வந்து நான் என்ன வாங்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் 482 ரூபா நீங்கள் வாங்காமல் இந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அப்போ 482 ரூபா வாங்கணும். பட் இதில் வந்து உங்களுக்கு 0 தான், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடரில் 285 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 436 ரூபா வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே இந்த டைமிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 436 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். அதை வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன்ற காலம் இருக்கு இல்லையா, அதில் 291 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்தில் 442 ரூபா உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும். அதையும் நீங்கள் அப்போவே வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? செகண்ட் கீழே இருக்க ப்ராடக்ட்லாம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் மட்டும் விஐபி லெவல் ரீச் ஆகணும். சரியா? விஐபி 1 தான் நான் சொல்கிறேன். விஐபி 2, 3லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த பிசிலாம் போட்டிருக்காங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் பிசிலாம் வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அப்ரிஷியேஷனில் இருக்க அடுத்தடுத்த ப்ராடக்ட் வாங்க முடியும். அதனால நீங்கள் இப்போ வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் லெவல், வேல்யூ ஆடரில் ஃபஸ்ட் லெவல், அப்ரிஷியேஷனில் ஃபஸ்ட் லெவல், இவ்வளோ தான் வாங்கணும். ஓகேவா? இந்த மூணும் சேர்த்து டோட்டலாக வந்து 1000 சைனப் போனஸை லெஸ் பண்ணி 1008 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படின்னு நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 878 ரூபா ரிசீவ் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதில் ஓகேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி தான் ப்ராஃபிட் எடுக்கிறது, ஏன்னா 878 ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்ரிஷியேஷன்ற காலத்தில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகும். ஆக்டிவிட்டினா நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லான்ச் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ இருக்க மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டில் வரும். இப்போ 291 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 442 ரூபா வருது இல்லையா, சின்ன அமௌண்ட் போட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட். நல்ல ஆப்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் வரும். சில ஆப்ஸில் 4-5 ஆக்டிவிட்டி கூட வரும். அப்படி எடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரியான கான்செப்ட் தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப். ஓகேவா? இதில் மினிமம் 200 ரூபா எப்போ வருதோ அப்போ வந்து வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். வித்ட்ரா வந்து காலையில் போடுறீங்க அப்படின்னா ஈவினிங்கே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிடுது. உங்களுக்கு ஓகேனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து வாங்கக்கூடாதுன்னு நாங்களே சொல்லுவோம். ஏன்னா நிறைய பர்சன்டேஜ் லெவல் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வாங்காமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த ஆப்பு. நிறைய பேர் தெரியாமல் யூடியூப் பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் என்கிட்ட ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.